வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் அண்ட் ஐடியாஸ். நான் இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இன்ஷாட்டில் எப்படி செட் பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன். நான் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் செட் பண்ணுறதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணும்போது அது அதர் லாங்குவேஜஸில் தான் இருந்தது, இல்லாட்டி வாய்ஸ்லெஸ்ஸில் இருந்தது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு கற்றுக்க. அதனால தான் நான் இப்போ தமிழில் இந்த வீடியோ போடுறேன். இதுக்காக ஃபஸ்ட்டு க்ரோமில் போயிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் அனிமேஷன் பட்டன் நம்ம டைப் பண்ணணும். அப்போது நிறைய பிக்சர்ஸ்லாம் வரும், நிறைய க்ரீன் ஸ்க்ரீன் பட்டன்ஸ்லாம் வரும். அதில் எது வேணுமோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃப்ரீ இதை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ இன்ஷாட்டில் போயிட்டு வீடியோவில் போயிட்டு நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க வீடியோவிலே காட்டுறேன். இப்போ எங்கே செட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இங்கே பிப்புன்னு இருக்கும், அதை நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அனிமேஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு இது சென்டரில் வேணுமா, சப்ஸ்கிரிப்ஷன் பில் சென்டரில் வரணுமா, இல்லாட்டி மேலே வரணுமா, இல்லாட்டி கீழே வரணுமா நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அங்கே இதை வைக்கணும். நான் இப்போ கீழே வைக்கிறேன். அதனால் இதை இங்கே செட் பண்ணிடுறேன். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கீழே தான் எனக்கு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இதுலேயே க்ரோமான்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதை கையை வச்சு இப்படி வெளியே எடுத்து விட்டுறணும். இப்போ அந்த க்ரீன் கலர் போயிடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குல்ல, இது ஒரு 80% அப்படி வச்சுட்டு இந்த ஷேடோ ஃபுல்லாக 100% வச்சுட்டு டிக் கொடுத்துடணும். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது, க்ரீன் ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லை. இப்போ வீடியோவில் பார்க்குறேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இது முடிஞ்சிட்ட பிறகு சேவ் கொடுத்துடணும். இப்போ சேவ் பண்ணிட்ட பிறகு அதை நான் காட்டுறேன். இப்போ வந்துருச்சு. இப்போ இதுலேயே பெல் சவுண்ட், பட்டன் சவுண்டில் வேணும்னா கரெக்டாக அந்த கை ப்ரெஸ் பண்ணுற இடத்துல கை ப்ரெஸ் பண்ணும்போது, சப்ஸ்கிரைபில் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ மியூசிக் போயிட்டு அதில் எஃபெக்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாப்புலர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் யூஸ்ன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுறேன். அப்புறம் கரெக்டாக பெல்லில் ப்ரெஸ் பண்ணுற இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு பெல்ஸ் போயிட்டு பெல் 2 எடுக்கிறேன். இப்போ டிக் கொடுத்துட்றேன். இப்போ பார்க்குறேன். உங்களுக்கு என்ன பெல் சவுண்ட் வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் காப்பிரைட் வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான்.